Hi, welcome to holisticinvestment.in. Bajaj Allianz Life Elite Assure Planல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு வேல்யூ ஆட் பண்ணுமா இல்லை தீங்கு விளைவிக்குமான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாலிசி நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் எலைட் அஷ்யூர் பிளான்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் பார்ட்டிசிபேட்டிங் என்டோமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்ரூட் கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் வந்து உங்களோட கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோட 315% அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் 4 பாலிசி டேர்ம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது 15 இயர்ஸாக இருக்கலாம், 20 இயர்ஸாக இருக்கலாம், 25 இயர்ஸாக இருக்கலாம் அண்ட் 30 இயர்ஸாக இருக்கலாம். இது உங்கள் சாய்ஸ் கம்ப்ளீட்லி. அண்ட் நீங்கள் ரெகுலராக பே பண்ணலாம் உங்கள் ப்ரீமியம், இல்லைனா லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மில் கூட பே பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் உங்களுக்கு தராங்க. அண்ட் உங்களோட கவரேஜை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் ரைடர் பெனிஃபிட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாலிசியோட. ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு தராங்க. இந்த பாலிசியில் இருக்க சில கீ ஃபீச்சர்ஸ் இது. ஸோ இப்போ இந்த பாலிசியில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டெத் பெனிஃபிட். இந்த டெத் பெனிஃபிட் வந்து பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி ஃபோர்ஸில் இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நாமினிக்கு கொடுக்கறது தான் டெத் பெனிஃபிட். இந்த டெத் பெனிஃபிட் வந்து சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்னு ஒன்று ஆல்ரெடி இருக்கும். அது ப்ளஸ் கேரண்டீட் லாயல்ட்டி எடிஷன்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை வெஸ்டட் போனஸ் அந்த பாலிசி ஹோல்டருக்கு இருக்குது, இல்லை டெர்மினல் போனஸ் இருக்குது. அந்த மாதிரினா அதெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு அவங்களுக்கு டெத் பெனிஃபிட்டை நாமினிக்கு தருவாங்க. இது எல்லாமே வந்து அந்த கேரண்டீட் டெத் பெனிஃபிட்ன்றது தான். இது உங்கள் டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ பாலிசி ஹோல்டர் பே பண்ணாங்களோ அதை விட 105% அதிகமாக தருவாங்க. இது வந்து அவங்க டேட் ஆஃப் டெத் வரைக்கும் பே பண்ண ப்ரீமியம்ஸ் பொறுத்து. ஸோ அந்த சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் இந்த மெயின் ஸ்டாண்டர்ட் இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி ஹோல்டர் இறக்குற அந்த டேட் அன்னைக்கு இந்த கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக இருக்கட்டும் இல்லை சம் அஷ்யூர்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துல எது வந்து வேல்யூ ஹையராக இருக்கோ அதுதான் வந்துட்டு நாமினிக்கு டெத் பெனிஃபிட்டாக அவங்க தருவாங்க. ஸோ இதே மெச்சூரிட்டி பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து உங்களோட கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் ப்ளஸ் கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷன்ஸ் அண்ட் வெஸ்டட் போனஸ் ஏதாவது இருக்குது, இல்லைனா இன்டரிம் போனஸ் ஏதாவது இருக்குது, ப்ளஸ் டெர்மினல் போனஸ் ஏதாவது இருக்குன்னா இதெல்லாம் ஆட் பண்ணி தான் உங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இந்த கேரண்டீட் லாயல்ட்டி அடிஷன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் ஜிஎம்பியோட ஒரு பர்சன்டேஜ் தான். இது உங்கள் பாலிசியோட ஒரு எல்லா பாலிசி இயர்லேயுமே எண்டில் அட்டாச் பண்ணி ஃபண்டில் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது உங்களோட 10th பாலிசி இயர்லேருந்து தான் பண்ணுவாங்க. இன்னொன்று வெஸ்டட் போனஸ். இது டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் பாலிசியோட எல்லா இதுவுமே அட்டாச் பண்ணிகிட்டே வருவாங்க. இது உங்கள் ஃபர்ஸ்ட் பாலிசி இயர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 2 விதமான டெத் பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்னு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பாலிசியில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் எலைட் அஷ்யூர் பிளானில் இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீமியம் ரிபேட் கிடைக்குது. சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ண கேரண்டீட் மெச்சூரிட்டி பெனிஃபிட் 5 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரீமியம் ரிபேட்டுன்னு ஒன்று கிடைக்குது. இன்னொன்று உங்களுக்கு பாலிசி ஆப்ஷனும் இல்லை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அந்த பாலிசி ஆப்ஷன் உங்கள் சரண்டர் வேல்யூவோட 90% மேக்ஸிமம் வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனல் அடிஷ்னல் ரைடர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட பேஸ் பாலிசியோட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ரெகுலர் ப்ரீமியம் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி இல்லை வேறு ஏதாவது ஃப்ரீக்வன்சியில் மாற்றணுன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பாலிசி ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த பாலிசி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்கள் பாலிசியோட டேட்டை நீங்கள் உங்கள் பேக் டேட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட் ஆஃப் சாய்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக் டேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸும் இந்த பாலிசியில் இருக்குது. அதே டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து புவர் ரிட்டர்ன்ஸ் தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அண்ட் இதில் கிடைக்கிற போனஸுமே வந்துட்டு நம்மளுக்கு கேரண்டீட் அமௌண்ட் கிடையாது. அது பாலிசி பார்ட்டிசிபேட் பண்ணுறது பொறுத்து தான். ஸோ நான் கேரண்டீட் அமௌண்ட் தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி இதில் இருக்க ரிஸ்க்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை முடிவெடுக்கணும். ஸோ இந்த பாலிசி இப்போ எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுது, இல்லை என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பாலிசியில் மெயின் பார்ட் ஆஃப் இந்த வீடியோக்கு நம்ம வந்திருக்கோம். அதாவது இந்த பாலிசியில் இருக்கிற ஐஆர்ஆரை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்ன தான் ஒரு பாலிசியில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னாலுமே நம்ம கடைசியில் அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கைக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்த்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போகிறோம். இது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்னா, பஜாஜ் அலையன்ஸ் வெப்சைட்டில் கொடுத்த கால்குலேட்டரும் அவங்க பாலிசி ப்ராஷரில் மென்ஷன் பண்ண ஃபிகர்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ஐஆர்ஆரை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம்.
ஸோ அதுக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காக ஒரு 30-year-old மேல் வந்து இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க சம் அஷ்யூர்டாக 5,89,520 rupees சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பாலிசி டேர்ம் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது 25 years. அண்ட் அவங்க ஆனுவலாக பே பண்ண போகிற ப்ரீமியம் வந்து 58,952 rupees. ஸோ இது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஐஆர்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இது ஒரு பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி இல்லையா? ஸோ ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி ரிட்டர்ன் கொடுக்குது அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் எப்படி கொடுக்குதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4% 8%ன்றது வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோ குறிக்கிறது. ஏன் நம்ம 4% 8% நம்ம வந்து எடுத்திருக்கோம்னா அவங்க வெப்சைட்டில் அவங்க அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கோம். இது ஒரு கேரண்டீட் அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ 4%ல வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் இது பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் 20,40,000 கிடைக்குது. ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 2.42%. இந்த 2.42% நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருந்தாலுமே இத்தனை வருஷமாக இதே லெவல் ஆஃப் சிமிலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து நம்ம இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணும்போது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் சும்மா வச்சுருந்தாலே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தான் வரும்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஜஸ்டிஃபையபிளான கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 2.42 நம்ம கேரண்டீட் கிடையாது. அட்லீஸ்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த சிமிலர் ரிட்டர்ன் வரதுக்கு ஒரு கேரண்டி இருக்குது. பட் இங்கே இது பார்ட்டிசிபேட்டிங் பாலிசினால இது பாலிசி பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் இதை விட கம்மியாக போகவும் சான்ஸ் இருக்குது. சரி, வர்ஸ்ட் கேஸில் தான் எப்படி இந்த பாலிசி பெஸ்ட் கேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு பாலிசி எண்டில் 35,96,274 rupees கிடைக்குது. ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 6.32%. ஒரு 6.32% ரிட்டர்ன் வந்து ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்னு சொன்னாலும் கூட இது வந்து ஒரு ரிஸ்க் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்க்கு ஏற்ற ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா 6.32% வந்து நீங்கள் ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பேங்க் எஃப்டியில் போட்டிருந்தாலுமே இதை விட கொஞ்சம் சிமிலரான ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 6.32 ரிட்டர்ன் வந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம இத்தனை வருஷம் ஒரு 25 years கிடைக்கும் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல இன்ஃப்ளேஷனுக்கு அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணுற ரிட்டர்னாவது வந்தால் தான் அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியலி செக்யூர் ஃபியூச்சர் அமைச்சு தரதா இருக்கும், எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்ம லாங் ரன்னில் ரிஸ்க் எடுக்கிற ப்ராடக்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறோன்னாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ தான் மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும் ஒரு 7 to 10 yearsக்கு மேலே அண்ட் ரிட்டர்ன்ஸும் பொட்டென்ஷியலி நல்லா வரும்ன்றதுக்காக தான். பட் இங்கே ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் இது பெஸ்ட் கேஸ்லேயே தருது, அதுவும் கேரண்டீடும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த 2 ரிட்டர்னுமே வந்து நான் ஜஸ்டிஃபையபிளே கிடையாது. ஸோ இந்த ஐஆர்ஆர் அனலைசிஸில் நமக்கு தெரிய வர்றது என்னென்னா பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் எலைட் அஷ்யூர் பிளான் ஒரு சூட்டபிள் ஆப்ஷனாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இருக்குமான்றது ரொம்ப ஒரு டவுட்ஃபுல் தான். ஏன்னா இது ரொம்ப புவர் ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் எலைட் அஷ்யூர் பிளானை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண போகிறோம். லைக் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் எலைட் அஷ்யூர் பிளான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ ஒரே இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பாலிசியில் மொத்தமாக லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதான்றதை பார்க்க போகிறோம். ஸோ லைஃப் கவருக்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க சம் அஷ்யூர்ட் வந்து 6 lakh rupees. இது வந்து பஜாஜ் அலையன்ஸோட ஒரு சிமிலரான சம் அஷ்யூர்ட் தான். அங்கே 5.89 lakhs இருந்துச்சு. இங்கே அதை விட கொஞ்சம் சிமிலராக அண்ட் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையராக ஒரு சம் அஷ்யூர்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதோட பாலிசி டேர்ம் அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ரெண்டுமே சேம் தான், லைக் 25 years பஜாஜ் அலையன்ஸ் மாதிரியே. பட் ஒரே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஆனுவல் ப்ரீமியம் 59,000 அந்த மாதிரி பே பண்ணுவோம். இங்கே வந்து ஜஸ்ட் 2,900 தான் பே பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்மி ப்ரீமியம்க்கு நம்மளால் இந்த மாதிரி ஹை கவரேஜும் வாங்க முடியும். ப்ளஸ் அதில் இருக்க மீதி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 56,052 rupees தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒன்று ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், இன்னும் ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபேர் கம்பேரிசன், லைக் ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் இதை விட இதே மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா, இல்லை ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட் இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்ற மாதிரி ஒரு ஃபேர் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக தான். ஸோ ரிஸ்க் இல்லாத ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது பிபிஎஃப். இது வந்து ஒரு பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது ஒரு கவர்மெண்ட் பேக் ப்ராடக்ட். இதில் உங்களுக்கு செக்ஷன் 86ல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ப்ளஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளீட்லி கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ். ஸோ 25 yearsக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் பிபிஎஃப் காம்பினேஷனை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் 38,51,899 rupees.
ஸோ இது வந்து பஜாஜ் அலையன்ஸோட பெஸ்ட் கேஸ் சினாரியோட கம்பேர் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அதை விட நீங்கள் உங்களுக்கு ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ஐஆர்ஆரே பார்த்தீங்கன்னா 6.77%. ப்ளஸ் அதை விட இது உங்களுக்கு கேரண்டீட் ரிட்டர்ன்ஸுமே கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம ரிஸ்க்கும் எடுக்கலை, ப்ளஸ் நம்ம இத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்போ கூட நம்மளுக்கு வந்து கேரண்டீடாகவே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது ஒரு டீசென்ட் ரிட்டர்ன். இதே வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட ஒரு கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. லைக் நம்ம 7 to 10 இயர்ஸ்க்கு மேலே இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 12% வரைக்குமே பொட்டன்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறதுனால அந்த ட்ராக் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் 76,83,549 rupees. பட் இந்த 76 lakhsமே ஆக்சுவலி வந்து போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ தான். ஏன்னா இஎல்எஸ்எஸ்ல நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ 83,70,466 rupees தான் இதோட ப்ரீ டேக்ஸ் வேல்யூ. ஸோ போஸ்ட் டேக்ஸ் வேல்யூ தான் 76,83,549 rupees. ஸோ இதில் கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து ஐஆர்ஆர் 11.16%. இது கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு டேக்ஸ் போயுமே பஜாஜ் அலையன்ஸோட பெஸ்ட் கேஸ் சினாரியோட இருக்கிற ரிட்டர்னை விட இதில் ரொம்ப டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப ஹை ரிட்டர்ன் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்னாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களோட வெல்த் அக்யூமுலேட் பண்ணுற ஜேர்னி இருக்கட்டும், இல்லை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு இந்த கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்பேரிசன்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் வேறு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி வேறு மாதிரி இந்த மாதிரி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் பொட்டன்ஷியலி நம்மளால் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ ஃபைனலாக பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் எலைட் அஷோர் பிளான்லேருந்து இந்த அனலைசிஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்னு பார்த்தோன்னா இது என்னதான் ஒரு ட்ரெடிஷ்னல் பார்ட்டிசிபேட்டிங் என்டோமெண்ட் சேவிங்ஸ் பிளானாக இருந்தாலுமே உங்களுக்கு இது வந்து புவர் ரிட்டர்ன் தான் கொடுக்குது. ப்ளஸ் உங்கள் ரிட்டர்ன்ஸே வந்து லாயல்ட்டி அடிஷன்ஸ் இல்லை போனஸ் டிக்ளரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த ரிட்டர்ன்ஸ் உங்கள் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டே நான் கேரண்டீடாக ஆயிடுது. ஸோ அதில் இருந்துமே அந்த பொட்டன்ஷியல் ரிட்டர்னுமே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறதுனால இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபுளாக இருக்குன்றது டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ஹார்ட் மணியை நீங்கள் ஒரே இடத்துல இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் மணியை வந்து டைவர்சிஃபை பண்ணலாம். வேரியஸ் அசட் கிளாஸஸ் இருக்குது, லைக் டெப்ட் ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, இப்போ நம்ம பார்த்தோம் பிபிஎஃப், இல்லைனா ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட், இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் வேரியஸ் அசட் கிளாஸஸில் இப்படி டைவர்சிஃபைடாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிஸ்க் இம்பேக்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியலையும் நீங்கள் கெயின் பண்ணுறீங்க. ப்ளஸ் உங்களுக்கு லைஃப் கவர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலுமே இன்னொரு ஹையர் கவரேஜை நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரீமியமில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே நீங்கள் தனியாக செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணுறது மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாங் ரனில். பட் உங்களுக்கு அப்படி டைம் இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்கு, இல்லை அந்தளவுக்கு சஃபிஷியன்ட் நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை இன்வால்வ் பண்ணீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ப்ராசஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்ற ப்ராசஸே ஸ்மூத்தன் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் ப்ரொஃபஷ்னல்னால அவங்க நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. லைக் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன, நீங்கள் எந்த டைம் பீரியட்குள்ளே அச்சீவ் பண்ண பார்க்குறீங்க, ப்ளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஓவர்லேப் ரேஷியோ, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஃபண்டோட ஓவர்லேப் ரேஷியோ என்ன, எவ்வளோ அசட் அலோகேஷன் கொடுத்து அவங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து உங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் பிளானாக இருக்கட்டும் பர்சனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ லாங் ரனில் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளானரை இன்வால்வ் பண்ணும்போது உங்கள் ஃபினான்ஷியல் ஜேர்னியில் உங்களுக்கு தான் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம்.
ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.